ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இரண்டில் ஒன்றை தொட்ட உன் வாழ்க்கையில் இப்போ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில் இதுதான் இப்படி தான் நடக்க போகுதுன்னு உள்ளதை உள்ளபடி சொல்லுவதற்காகவே உன் மனசில் இருக்கதை நான் உனக்கே தெரியப்படுத்துவதற்காகவும் தெரியப்படுத்துவதற்குமாகவே இதை தொட சொன்னேன். கண்டிப்பாக இனி எந்த சுமையும் பாரமும் இல்லாமல் சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். மங்களகரமான மஞ்சளும் சரி, வெற்றிகரமான குங்குமமும் சரி, உன் வாழ்க்கையில் எல்லா மங்களகரமான காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துரும் என் செல்லமே. வெண்ணிலவுக்கு கூட சில கரையும் களங்கமும் தெரிகிறது தானே? அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மனசுல மட்டும் களங்கமும் கரையும் இல்லாமலா இருக்கும்? அவ்வளோ பெரிய நிலவே கரையுள்ளதாக இருக்கும்போது, இங்கிருந்து பார்க்கறதுக்கு களங்கம் நிறைந்ததாக இருக்கும்போது, மனிதர்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய அற்புதமான சக்தி கிடையாது. மனிதர்களுக்குள்ளேயும் தேவையற்ற சில எண்ணங்களும் விஷயங்களும் தேவையற்ற செயல்களும் சஞ்சலங்களும் கூட இருக்கதான் செய்யும். ஆனால் அதை ஒவ்வொரு மனுஷனும் எப்படி கடந்து வருகிறான் என்பதை பொறுத்து அவன் வாழ்க்கை மாறும். இப்போது உன் உள்ளத்தை சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா, நீ நடக்காம போயிடுமோ நினைச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் என்று செல்லவேன். யாராவது உன்னை ஏதாவது சொன்னாலோ அவமானப்படுத்தினாலோ தப்பா பேசினாலோ அதை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதே. எல்லாத்தையும் நீ தூக்கி எறிஞ்சிட்டாலே இந்த சாயப்பா உன்னை தூக்கி விடுவேன். எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கான நியாயம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லவே. மனிதர்களிடம் நீ உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்தினா அது கிடைக்காது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே அவங்கவங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கான நியாயத்தையும் உனக்கான நல்லதையும் கொடுக்க முடியது இந்த சாயப்பா என்னால் மட்டும்தான். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படுவதோ பயப்படுவதோ கலங்குவதோ வேண்டாம். நீ ரொம்ப நேரம் ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அப்போதான் கடிகாரம் மெதுவாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். 5 நிமிஷம் நகர்ந்து போகிறதே மிகப்பெரிய சாதனையாக அரை மணி நேரம் ஆவது போல இருக்கும். இதுவே நீ எங்கேயாவது அவசரமாக போகணுன்னு வேக வேகமாக தயாராகும் போது அப்போது கடிகாரமும் சேர்ந்து வேகமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். சோகமாக இருக்கும்போது கடிகாரம் சுத்தமாக நகராது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு இதை அனுபவித்து ரசிக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது. இங்கே நேரங்கிறது கடிகாரத்தில் இல்லை என் செல்லமே. உன் மனநிலையில தான் எல்லாமே இருக்கு. நீ மனசு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது நேரம் வேகமா ஓடிடுது. சோகமா சோர்ந்து போய் இருக்கும்போது கடிகாரம் மெதுவா போகுது. மொத்தத்துல எல்லா செயல்களும் உன் கைகள்ல உன் மனசுல தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சிறப்பா சரியா செய்ய பழகு. இந்த உலகத்துல யார் உனக்கு கெட்டது செஞ்சாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் பாடம் கத்துத்தாலும் அதை நல்லபடியா கத்துக்கோ. ஏன்னா நீ அதை நாளைக்கு வேறையாட்டையாவது போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இன்னைக்கே கற்றுக்கிட்டு வாழ்க்கையை சரிப்படுத்தி முறைப்படுத்தி கொள்ளலாம் அல்லவா? நீ தனிமையில் இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் யோசி. உனக்குள்ள நீயே கேள்வி கேட்டு அதற்கான பதிலை பெற்று உன்னுடைய சிந்தனையை சிறகு விரித்து பறக்க தயாராக இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யாராவது உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, உன் மேலே ஏதாவது பழி போட்டுருவாங்களோன்னு நீ யோசிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ இழந்து கொண்டே இருப்பாய் என்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்போதும் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாம அதை மனசுல ஒரு பாரமாக நினைச்சு சுமக்காம அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் என்ன செய்யணுன்றதை நான் சரியா யோசிச்சு புரிஞ்சு தெளிவாக செய்வேன்ற நம்பிக்கையோட அதே நேரத்துல நல்லதையும் செய்யணும். நீயாகவே ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறது நம்ம செய்யறது தான் சரின்னு இருக்கக்கூடாது என் செல்லமே. நான் உனக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் நினைச்சு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கைக்கான உண்மையை உனக்கு தெளிவா எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் எண்ணங்களை நீ துணிந்து வெளிப்படுத்தும் போது, உன் எண்ணங்களை நீ செயல்களாக மாற்றும் போது கண்டிப்பா அது உன் வாழ்க்கையவே அழகாக்கிடும்.
உன்னை நீயே வருத்தி கொள்ளாமல் உன் வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை எல்லாம் நீயே குறைவாக நினைக்காம எல்லாவற்றையும் உயர்வாக நினைச்சு மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும். உழைக்கவும் முயற்சி செய்யவும் தயங்காத உனக்கு இந்த சாயப்பா நிச்சயமாக உதவி செய்வேன் என் செல்லமே. எந்த மனிதரையும் யாரையும் நம்பி உன்னுடைய பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்திடாத. ஏன்னா எல்லா மனிதர்களும் நேரங்காலம் வரும்போது உன் பலவீனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன்கிட்டயே சண்டை போடுவாங்க, உன்னையே அழிக்க நினைப்பாங்க. யார் எப்போது எப்படி வேண்டுமானாலும் உனக்கு எதிரியாக மாற வாய்ப்புகள் அதிகம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உணர்வுகளை உன்னுடைய செயல்களை நீ சரியாக வச்சுக்கும் போது எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் உள்ளத்தில் நீ தெளிவாக புத்திசாலித்தனமாக எதையும் யோசிக்கும் போது உனக்கு எந்த கவலையும் அவசியமில்லை. உன் வாழ்க்கையில உன் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி முடிச்சிருவேன். முதல்ல உனக்குள் இருக்கும் சக்தியை நீ புரிஞ்சுக்கோ. அதன் மூலமா இந்த உலகமே உன்னை மதிக்கக்கூடிய ஆளாக நீ மாறுவாய். சூழ்நிலைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த சக்தியை நீ நம்பும் போது கண்டிப்பா உன்னால் அதை விட்டு கடந்து வர முடியும். சாதிக்கவும் ஜெயிக்கவும் கூட முடியும் என் செல்லமே. உண்மையான உறவுகள் எப்போதும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி யாராவது உன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்க உண்மையான உறவுகள் இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் உனக்குள் நீ கொண்டிருக்கும் போது அது என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். எப்போதும் உன் மனசுல வலியோடும் வேதனையோடும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தார்களோ அவர்களே அவர்கள் விதைத்த வினையை அறுப்பார்கள். தப்பு செஞ்சவன் இருந்தாலும் சரியா செஞ்சவனா இருந்தாலும் அதற்குரிய பலன் கண்டிப்பா அவர்களுக்கு கிடைச்சே தீரும். நீ எப்போதும் எல்லாவற்றையும் சரியாக செய்ய பழகு. நீ வெற்றி பெற்ற வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டனா எல்லாரும் உன்னை தேடி ஓடி வருவாங்க. ஆனா தோத்து போயிட்டனா நிஜமான நல்லவங்க மட்டும்தான் உன் கூட இருப்பாங்களே தவிர கெட்டவங்க எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. கடவுளை தவிர இந்த சாயப்பாவை தவிர வேற எந்த ஆதரவும் நாதியும் இல்லாத உன்னை எல்லா வயசுலையும் காப்பாற்ற நான் உனக்கு துணையாக இருப்பேன். அதிகமான வயசையும் துன்பங்களையும் கடந்து வந்து விட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் அனுபவமே கை கொடுக்கும் என் செல்லமே. வயசு ஆக ஆக உனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை பக்குவமா வாழ தயாராகு. உன் வலியையும் வேதனையும் கடந்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைச்சே தீரும். எப்போதும் எந்த விதத்திலும் நீ தோற்று போக நான் விடமாட்டேன். வாழ்க்கைங்கிறது வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, சந்தோஷமா ரசிச்சு புரிஞ்சு வாழ்வதற்காகவும் என்பதை உணர்ந்து கொள்ளணும்.